சங்கீதம் 23 5ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் எவ்விதமாய் சொல்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்கிறார். உதாரணமாக இது ஒரு பாத்திரமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அதனுடைய முதல் வசனத்திலே சொல்லும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். இந்த பாத்திரத்திற்கு ஒரு பிடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல சூழ்நிலைகளில் நம்முடைய கரத்தை கடவுள் பிடிப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது மாத்திரம்தான் நாம் கர்த்தருக்கு பிரயோஜனமான, ஆசீர்வாதமான, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற முடியும். இரண்டாவதாக, இந்த பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமென்றால் இந்த பாத்திரத்துடைய வாய் எப்படி மேல் நோக்கி இருக்கிறதோ இதே போல நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், வேதனையான சூழ்நிலைகளில் ஒரு நாள் அவர் மனுஷனை நோக்கி பார்க்கலை, மனுஷனுடைய முகத்தை பார்க்கலை. தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தார். ஆகவே தான் அவருடைய பாத்திரம் நிரம்பி வடிகிறதாய் மாறினது. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற ஒரு விஷயம், உங்கள் பாத்திரம் கண்டிப்பாக நிரம்பி வழியும். அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கணும், அவர் உங்களை பிடிக்கணும். அதனால தான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை பிடித்து புல்லுள்ள இடங்களிலே நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் அவர் நடத்தணும்னா நம்ம அவருக்கு பிடி கொடுக்கணும். ஸோ நாம் நம்மை பிடிக்கிறவர்களாய், நாம் நம்மை நடத்துகிறவர்களாய் இராமல் நம்முடைய இருதயமாகிய பாத்திரத்தை, நம்முடைய வாழ்க்கையாகிய பாத்திரத்தை கர்த்தருக்காய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, சில பாத்திரங்கள் நிரம்புகிறது ஆனால் வழிகிறதில்லை. நிரம்புதலோடு நாம் நின்று விடக்கூடாது, நிரம்பி வழிகிறதாய் மாற வேண்டும். ஏன் அந்த வார்த்தையை அவர் சொன்னான்? நிரம்புகிறேன் என்று சொல்லலை, நிரம்பி வழிகிறது என்று சொன்னால், நிரம்புகிறது என்பது எனக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறுவது, நிரம்பி வழிகிறது என்பது நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆகவே நிரம்பி வழியும் போது தான் நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நான் நிரம்பணும், நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்கிற நினைவுகளோடு வாழாமல், என் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், என் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல நினைவுகளோடு நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படிப்பட்ட ஆசைகள், விருப்பங்கள், அப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அது நிமித்தமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.